بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد إن الدين عند الله الإسلام. صدق الله العلي العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله أو كما قال عليه الصلاة والسلام. அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியன்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மாவரை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, ரபியுல் அவல் மாதத்தினுடைய 12வது நாளிலே நாம் எல்லாம் ஜும்மா தினத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இன்றைய தினம் அரசு விடுமுறையாக விட்டிருக்கக்கூடிய செய்தியையும் நாம் பார்க்கிறோம். இதற்கிடையில் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் இந்த வாழ்த்து பரிமாற்றங்களை ஃபேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இன்னபிற ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய செய்தியையும் நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நாம் பின்பற்றுகிற போது மட்டும்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சிறந்த அந்தஸ்தை பெற முடியும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை, பரிந்துரையை பெற முடியும். இது குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலேயும் வந்திருக்கக்கூடிய செய்தி. இன்றைய கால இந்த சூழ்நிலையில் ஒருவர் அந்த பரிமாறிக்கொள்கிறோமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றுவதிலே கவனம். ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்திலே வாழ்த்துக்களை ஏன் நீங்கள் பரிமாறவில்லை என்று நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்க போவது கிடையாது. ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தில் நீங்கள் ஏன் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்க அல்லது உயர்ந்த அந்தஸ்தை பெறுங்கள் என்று அல்லாஹ் நிர்ணயிக்க போவது கிடையாது. இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம்.
செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற அந்த சர்ச்சைக்கு நான் வரவில்லை. அடிப்படையில் என்ன தேவை என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுமையாக பின்பற்றுகிற போது மட்டும்தான் உலக வாழ்க்கையில மட்டுமல்ல நாளை மறு உலகிலும் சிறந்த நிலையை பெற முடியும், அவருடைய ஷஃபாத்தை பரிந்துரையை பெற முடியும். குறைந்தபட்சம் நாம் என்ன சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறை பின்பற்றுகிறோம் என்று நமக்கு நாமே கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். சின்ன சின்ன நடைமுறைகள் எல்லாம் இருக்கிறது என்ற செய்தியை போன வார ஜும்மா உரையிலே ஞாபகப்படுத்தினேன். அதையும் தாண்டி நம்மால் முடியும் என்ற அந்த வழிமுறையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் நல்லடியார்கள் பின்பற்றி இருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் நடைமுறைப்படுத்தினால் நாளைக்கு மறுமையில சிறந்த நிலையை பெறலாம். ஒரு விஷயத்தை நன்றாக நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத்தை கொண்டு மட்டும்தான் நாம் சொர்க்க வாழ்வை பெற முடியும். இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நான் முழுக்க முழுக்க குர்ஆனை பின்பற்றுகிறேன், நான் முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறேன் என்று யார் சொன்னாலும் கூட நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய ரிலா என்கிற அன்பை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத்தை கொண்டு மட்டும்தான் நாளைக்கு மறுமையிலே சொர்க்க வாழ்வை பெற முடியும். இதுல எந்த சந்தேகம் கிடையாது, வேற எந்த வழிமுறையும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தில் நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வாழ்த்துக்களை பரிமாற்றுவது முக்கியம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றுவதுதான் முக்கியமான. இன்றைய தினத்தில் ஒரு முடிவை நாம் எடுத்துக்கொள்ளணும். வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொன்னால் நாளைக்கு மறுமையில அவருடைய ஷஃபாத் என்கிற பரிந்துரை ஆதாரபூர்வமான நபிமொழி தோப்புகளிலே வரக்கூடிய ஹதீஸிலே பார்க்க முடியும். இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நேற்றைய மகரிபில் இருந்து இன்றைய அசர் முடியக்கூடிய நேரம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொன்னால் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் என்கிற பரிந்துரை உண்டு. ஸலவாத் என்றால் என்ன? சஹாபாக்கள் கேட்டு நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், தொழக்கூடிய முறை எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த முறை எங்களுக்கு தெரியும். ஸலவாத்து சொல்வது என்றால் என்ன? அத்தஹியாத்தில் ஓதுறோம் பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அடுத்து வரக்கூடிய அந்த ஸலவாத், இதை ஓதுங்கள். இதை ஓதினால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் பரிந்துரை உண்டு. அடுத்து பாங்கு சொல்லப்பட்டால் அந்த பாங்குக்கு பதில் சொல்லணும். இது ஒரு சுன்னத்தான நடைமுறை. இதெல்லாம் இன்னைக்கு மலையேறி போய்விட்டது. இந்த காலத்தில் இதுவெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் செய்ய முடியுமா என்று யதார்த்தமாக நாம் கடந்து போகிறோம், அல்லது அதற்குண்டான விளக்கத்தை சொல்லி தப்பித்து போய் விடுகிறோம். ஆனால் நபித்தோழர்கள் நல்லடியார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வழிமுறையை அப்படியே பின்பற்றினார்கள். பாங்கு சொல்லப்பட்டால் முஅத்தின் மோதினார் என்ன சொல்றாரோ அதே மாதிரி சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள். ஹய்யா அலா ஸலாத் என்று சொன்னால் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஹய்யா அலல் ஃபலா என்று சொன்னால் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதற்கு அடுத்து அந்த சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுங்கள். இப்படி சொன்னால் அதற்கு பிறகு துவா ஓதினால் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா வஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதின் வஸீலத வல் ஃபலீலத என்று வரக்கூடிய இந்த துவாவை ஓதினால் நாளைக்கு மறுமையிலே அவருக்கு என்னுடைய ஷஃபாத் என்கிற பரிந்துரை உண்டு. ஓதிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். பாங்கு பள்ளிவாசலில் சொல்லப்பட்டு ஒவ்வொரு வக்துக்கு சொல்லப்பட்டு நம்ம காதில் விழுந்து அதை கேட்டு அந்த முஅத்தின் சொல்லக்கூடிய வார்த்தையை போல சொல்லி அதற்கு பிறகு இன்னும் சில ஹதீஸ்களிலே இந்த ஸலவாத் வருகிறது. இப்போ சொன்ன பாருங்க, சஹாபாக்கள் கேட்டு தெரிந்து கொண்டார்களே அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய அந்த ஸலவாத் ஓதுவது, அதற்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா என்று சொல்லக்கூடிய அந்த துவாவை ஓதினால் அவருக்கு என்னுடைய ஷஃபாத் கடமையாகிவிட்டது. வஜபத் ஷஃபாத்தி. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் இல்லாமல் சொர்க்க வாழ்வை பெற முடியாது.
உலகத்தில் பிறந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது. எந்த அமல் செய்தாலும் சரி, என்ன அமல் செய்தாலும் சரி, எப்படி நாம் உலகத்தில் அல்லாஹ் வாழ்ந்தாலும் ஷஃபாத் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது. வரக்கூடிய செய்தி. இப்போ நம்ம என்ன நினைத்து கொண்டு வாழ்கிறோம்? இதை செஞ்சிட்டோம், அதை செஞ்சிட்டோம், அப்படி வாழ்ந்துட்டோம், இப்படி வாழ்ந்துட்டோம், இது முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு, எல்லாம் உண்மையில எனக்கு சொர்க்கம் கிடைத்தது. எப்படி கிடைக்கும்? நடைமுறை தான். இப்ப சொல்லப்பட்ட இந்த வாழ்க்கை வழிமுறை என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பின்பற்ற வேண்டிய வழிமுறை. நான் சொன்ன அமைதியா இருந்து நம்ம அதில் சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே கேட்டுட்டு அதற்கு செலவா சொல்லிட்டு அதற்கு அது ஷஃபாத் உண்டு, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல நடைமுறை. இல்லை என்றால் இன்ஷா அல்லாஹ். இதுதான் நபிநேசம், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறை எதிர்பார்ப்பான். நீ வாழ்த்து சொன்னியா இல்லை கிடையாது. என்னுடைய தூதருடைய பெயர் சொல்லப்பட்டால் நீ ஸலவாத் சொன்னாயா? கடுமையான எச்சரிக்கை எல்லாம் நம்ம ரமலான் மாதத்தில் இருக்கலாம். கடுமையான எச்சரிக்கை. என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு என் மீது யார் ஒருவர் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் நாசம் அடையட்டுமாக. சொன்னது துஆ கேட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஆமீன் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் விளக்கத்தை கேட்டார்கள், மெம்பர்படியில ஏறுகிறார்கள், 3 முறை ஆமீன் 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 என்று சொன்னார்கள். 3க்கும் காரணத்தை சொன்னார்கள். என்னுடைய பெயர் சொல்லப்பட்டால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைஞ்சபட்சம் இந்த ஸலவாத்தை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம், இதை சொல்ல வேண்டும். சொல்லவில்லை என்றால் அவர் நாசம் அடையட்டுமாக. நவுது பில்லாஹ். அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த நிலையை விட்டும் எல்லா மக்களையும் காப்பாற்றுவானாக. இதுதான் நபி நேசம். இதைத்தான் நபியை விரும்பக்கூடிய வழிமுறை. இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டு நாம் ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் ஆரம்பத்தில் இதை ஞாபகப்படுத்தினுடைய நோக்கம் இதுதான். இது நமக்கு அடிப்படையானது, முக்கியமானது, அவசியமானது. இதை கொண்டுதான் ஈமான் கொண்டு வாழ்கிறோம். மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது என்ற நம்பிக்கை, கபருடைய வாழ்க்கையிலிருந்து மஹ்ஷர் மைதானம் வரைக்கும் நாளைக்கு மறுமையில கேள்வி வணக்கு உண்டு என்பதை கொண்டு நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோமா இல்லையா? குர்ஆனுடைய போதனையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தான வாழ்க்கை, உலக வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை நம்பிக்கையில வாழ்கிறோமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில இதை முழுமையாக பின்பற்றி ஆக வேண்டும். எனவே வரக்கூடிய நாட்களில் இது அடிப்படையான இந்த வழிமுறையை பின்பற்றுவதில் கவனம் செலுத்தும். நபியை நான் நேசிக்கிறேன், நபி மீது அளவு கடந்து பாசம் வைத்திருக்கிறேன் என்று ஒரு வாட்ஸ்அப்பிலே ஒரு மெசேஜை அனுப்புவதன் காரணமாக அது நபி நேசமாக ஆகாது. அது யதார்த்தமான ஒன்று. எத்தனையோ வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறோம், அதுபோல இது ஒன்று. இப்படி செய்வதனால் எனக்கு நபிநேசம் வந்து விட்டது, நபியை நான் நேசிக்கிறேன், நபி மீது அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறேன் என்ற எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. உலகத்திலும் கிடையாது, மறு உலகத்திலும் கிடையாது. அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். இதை அனுப்பினாயா அல்லது வாழ்த்து சொன்னாயா என்று அல்லாஹ் உங்களிடத்திலே கேள்வி கணக்கின் போது இதை கேட்க போவதே கிடையாது. என்னுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றினாயா, என்னுடைய தூதர் மீது ஸலவாத் சொன்னாயா, அதை செய்தாயா என்றுதான் கேள்வி எனக்கு வரும். வெள்ளிக்கிழமை வந்தாலே நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள், நல்லடியார்கள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நேரத்துக்கு, அந்த நாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் நம்ம முழுமையா அதில் கவனம் செலுத்தாவிட்டாலும் கூட இந்த ஸலவாத் சொல்வதிலே கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை ஒரு நாள் உண்டு, அந்த நாளிலே நீங்கள் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எனவே அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள்.
எந்த நேரம் என்பதை குறித்து ஹதீஸ்களை அறிஞர்கள் ஹதீஸ்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள். கடைசியில் ஒரு கருத்து, அந்த கருத்து சரியான கருத்து. என்ன கருத்து? வெள்ளிக்கிழமை முழுவதுமாக முடிந்த வரைக்கும் வணக்க வழிபாடுகளிலே, ஸலவாத் சொல்வதிலே, குர்ஆன் ஓதுவதிலே, துஆ கேட்பதிலே உங்களுடைய நேரங்காலங்களை செலவிடுங்கள். உங்க வாழ்க்கைக்கு தேவையான அந்த வாழ்வாதாரத்தை தேடுங்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய அந்த நேரங்களிலே அந்த வழிமுறை நல்லறங்கள் செய்வதில் கவனம் செலுத்துங்கள் என்ற அந்த ஒரு செய்தியை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அடுத்து இன்றைய தினம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறார்கள். செப்டம்பர் 5 என்பது ஆசிரியர் தினம். ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய நினைவாக ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறார்கள். ஆசிரியர் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை பார்க்கிற போது, ஆசு என்றால் பிழை, தவறு என்ற அர்த்தம். இரியர் என்று சொன்னால் திருத்துவோர் என்ற அர்த்தம். ஆசு பிளஸ் இரியர் ஆசிரியர். ஒரு மனுஷன் தவறு செஞ்சா, தப்பு செஞ்சா அவனை திருத்தக்கூடியவர் தான் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. ஆசிரியர் நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம் பாருங்க, காலேஜில் படிக்கிறோம் பாருங்க, எந்த படிப்பாக இருந்தாலும் சொல்லி ஆசிரியர் என்று ஒருவர் இருக்கிறார். அதெல்லாம் சந்தித்து நம்ம வந்திருக்கிறோம், கடன் தான் வந்திருக்கிறோம். ஆசிரியர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தவற்றை திருத்துபவர், பிழையை திருத்துபவர் என்று அர்த்தம். இதற்கு பொருத்தமான ஒரு நபர் என்று சொன்னால், முன்னோடியாக முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னால், நம்முடைய உயிரை விட மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். அவர்களிலிருந்தான் அதை எடுத்து வெளியே கொண்டு வரலாம். அது ரோல் மாடல், முன்மாதிரியாக ரசூல்லா. அதற்கு அடுத்து தான் மற்றவர்கள் வருவார்கள். சூரத்துல் ஜும்மா என்கிற அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனம், ஹுவல்லதி பாஸபில் உம்மீன ரசூலம் மின்கும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் வசனம். உங்களிலிருந்து ஒரு நபியை நாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த நபி யார் தெரியுமா? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வரையறை, அந்த நபி யார் தெரியுமா? எழுத படிக்க தெரியாத நபி, கல்வி அறிவு இல்லாத நபி. ஹுவல்லதி பாஸபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. உம்மி என்று சொன்னால் அந்த கல்வி அறிவு இல்லாத ஒரு நபி. உங்களிலிருந்து, அரபுலகத்திலிருந்து, மக்காவிலிருந்து உங்களிலிருந்து ஒரு நபியை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். அவருக்கு எழுத படிக்க தெரியாது, கல்வி அறிவு கிடையாது. அவர் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார், இந்த குர்ஆனில் இருந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான கல்வி ஞானங்களை கற்றுக் கொடுப்பார். அவர்தான் உங்களுக்கு சிறந்தவர் என்ற அந்த செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. குர்ஆனுடைய போதனையும் அறிவு ஞானத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தன்னுடைய உயிர் மூச்சாக செயல்படுத்தினார்கள் என்பதுதான் வரலாறு. குர்ஆனுடைய போதனையினுடைய அடிப்படையும் இதுதான். எல்லா நபிமார்களும் சமுதாயத்தில் நபியாக அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமும் இதுதான். அப்போ அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நபிமார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை கொண்டு மக்களை நேர்வழிப்படுத்தினார்கள், நல்லது கெட்டதை சொன்னார்கள், ஹலால் ஹராம் பேண வேண்டும் என்ற வழிமுறையை சொன்னார்கள். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய சுருக்கமான விளக்கம், அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆசிரியர் என்ற அந்த வழிமுறை எப்படி கையாண்டார் என்பதற்கு ஹதீஸில் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா போயிஸ்தும் முஅல்லிமா. நான் இந்த மனித சமுதாயத்திற்கு ஆசிரியராக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆசிரியராக. ஆசிரியர் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை சொன்னேன். தவற்றை களையக்கூடியவர், பிழையை திருத்தக்கூடியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை வழிமுறை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தோப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், முஆவியத் இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதை சொல்கிறார்கள். பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் தொழ வைக்கிறார்கள், ஜமாத்தாக தொழுகை நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் ஒரு தோழர் தும்முகிறார். இப்போ முஆவியத் இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு சுன்னத்தான நடைமுறை. இதை நம்முடைய வாழ்க்கையில் கவனத்தில் வைக்கணும். சுன்னத்தான நடைமுறை என்பதெல்லாம் இன்னைக்கு குறைந்து போய் கொண்டே இருக்கிறது.
அதில் ஒரு கவனம் செலுத்துவது இல்லை, அது பெருசாக எடுத்துக்கிறதும் கிடையாது. தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நம்முடைய வீட்டில் முன்னோர்கள் இருந்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் அப்படி மலையேறி போய்விட்டது. தும்முனாலே அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோமா என்று தெரியவில்லை. சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதை கேட்கக்கூடியவர் எர்ஹமுக்குமுல்லாஹ் சொல்லணும். எர்ஹமுக்குமுல்லாஹ் என்ற வார்த்தையை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவர் கேட்டால் எஹ்திக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலகும் என்று சொல்லணும். அற்புதமான அழகான என்ன வார்த்தைகள் சொன்னாலும் பொருந்துமோ அந்த வழிமுறை இது. ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய வழிமுறைகளிலே இது வருகிறது. தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, எர்ஹமுக்குமுல்லாஹ் சொல்லி அவருக்கு துவா செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்லி புகழ்ந்துட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்யணுமா, நீங்கள் என் மீது இப்படி எனக்காக துவா செய்தீர்களா, எஹ்திக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலகும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டி உங்களுடைய எல்லா காரியத்தையும் நல்லதாக்கட்டும். எப்படிப்பட்ட துவா, எவ்வளவு அற்புதமான துவா. இன்னைக்கு நாம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அதற்கு எர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொல்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். எஹ்திக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலகும் என்று சொல்கிறோமா யோசிக்க வேண்டும். இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் பிறந்த இந்த தினத்தில் வாழ்த்துக்களை சொல்வதற்கு பதிலாக இந்த சுன்னத்தான நடைமுறையை கவனத்திலே கொண்டு நாம் உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் நடைமுறைப்படுத்துவோம். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறார்கள். இப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகையில் எர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொல்லிட்டாங்க. உடனே சஹாபாக்கள் எல்லாம் அப்படி பார்க்குறாங்க. அந்த காலத்தில் ஆரம்பத்தில் தொழுகையில் யதார்த்தமாக சலாம் சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை இருந்துச்சு. அதுக்கு பிறகு அது தடை செய்யப்பட்டது. இப்போ இந்த தோழர் ஒருவர் தும்மிய போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறார், அதற்கு எர்ஹமுக்குமுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். சொன்ன போது தோழர்கள் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்கிறார்கள், கோபமாக பார்க்கிறார்கள். இந்த முஆவியா இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் என்ன அப்படி தப்பு செஞ்சிட்டேன், ஏன் என்ன எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க என்று நினைக்கிறார்கள். அப்படி எல்லாரும் அமைதியாக இருந்ததற்கு பிறகு தொழுகை முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையில் எர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொன்னவர் யார் என்று கேட்கிறார்கள். இந்த தோழர் தான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. பக்கத்தில் அழைத்து சொன்னார்கள், தொழுகனா என்ன, எப்படி தொழணும் அப்படிங்கிற வழிமுறையை ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அழகான முறையிலே தொழுகை என்பது இன்னமா ஹுவ தஸ்பீஹ் வ தக்பீர் வ திலாவத்துல் குர்ஆன், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவது, ருக்குவிலே சுப்ஹான் ரப்பில் அலீம் என்று சொல்லக்கூடிய அந்த தஸ்பீகை ஓதுவது, ருக்கு சஜிதாவிலே சுப்ஹான் ரப்பில் அலா வ பிஹம்தி என்று ஓதுவது, அந்த அல்ஹம் சூராவுக்கு அடுத்து துணை சூரா ஓதுவது, இப்படியான இந்த வணக்க வழிபாடுகள் தொழுகையில் இருக்க வேண்டுமே தவிர உலகம் சார்ந்த பேச்சுக்கள் இருக்கக்கூடாது என்று அழகிய முறையிலே சொல்லிவிட்டு இதை உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள். அப்போ அந்த முஆவியா இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், மா ராயித்தும் அல்லிமன் கப்லஹு வலா பாதஹு அஹ்ஸன தஅலீம மின்ஹு. இப்படிப்பட்ட அழகான ஒரு வழிமுறையை சொன்ன ஒரு ஆசிரியரை நான் இதுவரைக்கும் முன்னாலும் பார்த்தது கிடையாது, பின்னாலும் பார்த்தது கிடையாது. என்னுடைய தவற்றை அழகான முறையில் சுட்டி காட்டி இப்படி செய்யக்கூடாது, இதுதான் சரி, இப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த வழிமுறை எனக்கு சொன்னார்கள் என்பது எனக்கு ரொம்ப பிடித்து போயிருந்தது என்று முஆவியா இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். ஆசிரியர் தினத்தில் ஆசிரியருடைய வேலை என்ன தெரியுமா, மாணவர்களை சிறந்த ஆளுமையாக உருவாக்க வேண்டும். அது ஆரம்ப படிப்பிலிருந்து காலேஜ் படிப்பு வரைக்கும் வந்தாலும் சரி, தன்னிடத்தில் படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் நல்லொழுக்கத்துக்கு பயனுள்ளவர்களாக, இந்த உலகத்துக்கு பயனுள்ளவர்களாக ஆகுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதை சொல்ல வேண்டும். முந்தைய காலகட்டத்தில் அப்படி இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை, அது வேறு விஷயம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயந்தான். சமீபத்தில் சில பத்திரிகை செய்திகளை நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம், படித்திருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வட மாநிலங்கள் வரைக்கும் ஆசிரியர் என்பவர் மாணவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு உண்டானது தான். ஆசிரியர் மாணவருடைய அந்த உறவு முறை, சிறந்தவர்களாக தவறு செய்யக்கூடியவர்களை திருத்தக்கூடிய அந்த வார்த்தை தான் ஆசிரியர் என்ற அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம். அது இன்று மலையேறி போய்விட்டது. ஆசிரியர் மாணவர், ஆசிரியர் மாணவிக்கு மத்தியிலே அந்த உறவு முறை
சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை என்பதுதான் வெட்ட வெளிச்சமான உண்மை. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தவற்றை அழகான முறையிலே திருத்தினார்கள் என்பதுதான் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் வரக்கூடிய அந்த ஹதீஸினுடைய நோக்கம். ஆசிரியர் தினத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை ஒரு படித்து பார்த்தார் என்று சொன்னால் தவறு செய்யக்கூடிய எப்படி திருத்திருக்கிறார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அழகிய வழிமுறை. அந்த தவற்றை அவர் இனிமேல் செய்யக்கூடாது, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அந்த முடிவுக்கு வரக்கூடிய அழகிய பக்குவத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தோழர்களை திருத்திருக்கிறார்கள். இதில் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தணும். இந்த ஹதீஸிலிருந்து நாம் ஒரு செய்தியை கவனத்தில் வைக்கணும். தொழுகை என்பது வணக்க வழிபாடு. தஸ்பீக் சொல்வது, தக்பீர் சொல்வது, குர்ஆன் ஓதுவது. இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லா பள்ளிவாசல்லையுமே உங்களுடைய செல்ஃபோனை சைலண்டில் போட்டுக்கொள்ளுங்கள், சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள், அந்த சிம்பிள் போட்டு அந்த நோட்டீஸ் எல்லாம் ஒட்டியிருப்பார்கள் அல்லது எழுதியிருப்பார்கள். செல்ஃபோன் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. மாற்று கருத்தே கிடையாது. செல்ஃபோன் இல்லை என்றால் இன்றைக்கி உலகத்தில் இனிமேல் வாழ முடியுமா என்றால் முடியாது தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவு நம்மளோடு ஒட்டி உறவி போய்விட்டது. அதோடு நாம் வாழ்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். தொலை வரக்கூடிய நேரத்தில் அது சொல்லித்தான் நம்ம செய்யணும்னு கிடையாது. நீங்கள் உங்கள் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள், உங்கள் செல்ஃபோனை பிளேட் மோட்டிலே போட்டுக்கொள்ளுங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள் என்று சொல்லி தெரிய வேண்டியது இது கிடையாது. வணக்க வழிபாடு அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சமயத்தில் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளில் இதுவும் ஒன்று. நம்முடைய செயல்பாடுகளின் காரணமாக தொழக்கூடியவர்களுக்கு, தொலை வந்திருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான சிரமத்தையும் கொடுக்கக்கூடாது. குர்ஆன் ஓதுவது நன்மை தானே, குர்ஆன் ஓதுவது நன்மை தானே, மாற்று கருத்தே கிடையாது. பள்ளிவாசலுக்கு வந்தால் ஒருவர் தொழுது கொண்டிருந்தால் அப்போது குர்ஆன் ஓதக்கூடாது. நான் தொலை வந்திருக்கிறேன், குர்ஆன் ஓதுனா நன்மை, யார் தப்புன்னு சொல்கிறீங்க? யாரும் சொல்ல முடியாது. அவர் தொழுது கொண்டிருக்கிறார், அவர் தொழுகைக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது. நீங்கள் ஓதுவதாக இருந்தால் அமைதியாக ஓத வேண்டும், ஓதுவது தடை கிடையாது. அமைதியாக ஓத வேண்டும். சத்தமாக தான் நான் ஓதுவென்றால் அது தவிர்த்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுக்கு நாம் தொலை வருகிறோம் என்று சொன்னால் செல்போனை பள்ளிவாசலுக்கு நம்ம எப்போ அந்த படி ஏறுகிறோமோ அப்போதே சுவிட்ச் ஆஃப் செய்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, இல்லது ஃப்ளைட் மோடில் போட உங்கள் விருப்பத்தை பொறுத்தது, இல்லை சைலண்டில் போட உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆக இடைஞ்சல் செய்யக்கூடாது என்பது முக்கியமான விஷயம். இப்போ தொழுகையின் போது ஒரு தோழர் எர்ஹமுக்குமுல்லா என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? தொழுகையிலே உலகம் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்ற ஒரு வார்த்தை சொன்னார்கள். எர்ஹமுக்குல்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்பது தவறான வார்த்தை கூட கிடையாது. அதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார் என்று சொன்னால், செல்போனை நாம் பயன்படுத்துகிற போது அதிலிருந்து அந்த ரிங்டோன் வருகிற போது சிலர்கள் யதார்த்தமாக அந்த போனில் இருக்கக்கூடிய ரிங்டோன் வைத்திருப்பார்கள், சிலர்கள் சினிமா பாடலை வைத்திருப்பார்கள், சிலர்கள் கேட்க முடியாத அளவுக்குண்டான வார்த்தைகள் உண்டான அந்த ரிங்டோனை வைத்திருப்பார்கள். ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், இப்போ அந்த ரிங்டோன் அடிக்கிறது அல்லது சினிமா பாடல் படிக்கிறது. அப்போ தொழுகையில் பக்கத்தில் தொழக்கூடியவர்கள், இமாமுடைய தொழுகை, எல்லாருடைய தொழுகையும் சிந்தனை மாற்றம் ஏற்படுகிறது. நாம் தொழக்கூடிய தொழுகை என்பது எந்த அளவிற்கு இறையச்சத்தோடு, எந்த அளவிற்கு அதில் கவனத்தோடு நாம் தொழுகிறோம் என்பது நமக்கு தெரியும். இதில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால் அந்த குற்றம் எல்லாம் சம்பந்தப்பட்டவருக்கு தான். தெரிந்து கொள்வதற்காக, தவிர்ந்து கொள்வதற்காக இதை ஞாபகப்படுத்துகிறேன் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இனி வரக்கூடிய காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகள் எல்லாமே எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடியது, அழகிய வழிமுறை. ஜும்மா உரைகளிலே அதைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது, சொல்லப்படுகிறது. நம்மிடத்தில் அது இருந்தது என்றால் அதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். மனம்போன போக்கில் யதார்த்தமாக நாம் வாழ்கிறோம். அது தவறு என்று ஜும்மா உரைகளிலே சுட்டி காட்டப்பட்டால் அந்த தவற்றை திருத்திக் கொண்டு சரி செய்து கொள்ள வேண்டும். நன்மை என்றால் அதை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது சஹாபாக்கள் நல்லடியாதவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழகிய வழிமுறை. அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஆசிரியராக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணத்தை தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, சொன்னதே போதுமானது தான். நம்முடைய தவற்றின் மூலமாக நாம் தவறு செய்கிற போது அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவமான முறையிலே அதை கையாள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இதே முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே புகாரி என்கிற நபி தொழிலில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், உமர் இப்னு அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சிறு வயது நபித்தோழர்.
ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வோடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடக்கூடிய நேரத்திலே குழந்தை என்ற அடிப்படையிலே அங்குமிங்குமாக அந்த சாப்பாட்டை சிதறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறையாக சாப்பிடவில்லை. குழந்தை என்றால் அப்படித்தான் இருக்கும், அதான் உண்மையும் கூட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குழந்தையை அழைத்து உமர் இப்னு அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொல்கிறார்கள், சிறு வயது குழந்தை, விளையாட்டுத்தனமான அந்த குழந்தை, யா குலாம், என்ன அருமை குழந்தையே, சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். குல் பி யமீனிக்க, உன்னுடைய வலதுகரத்தால் சாப்பிடணும். குல் பி யமீனிக்க எலிக்க, உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை சாப்பிடணும். இப்படி சாப்பாடு வச்சதுக்கு பிறகு அப்படி இப்படியாக விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடாது என்ற ஒரு அழகிய வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயது நபித்தோழருக்கு சொன்னார்கள். கேட்டதற்கு பிறகு என்ன சொல்கிறார்கள்? அவருடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? நான் உலகத்திலே வாழுகிற வரைக்கும் எப்போது இன்னும் சிறு வயதில் இதை கேட்டேனோ அப்போதிருந்து இப்போது வரைக்கும் சாப்பிடக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவேன், வலது கரத்தால் சாப்பிடுவேன், எனக்கு எந்த உணவு இங்கு இருக்கிறதோ அதை எடுத்து சாப்பிடுவேன், அங்குமிங்குமாக அந்த சாப்பாட்டை சிதற மாட்டேன். அந்த வழிமுறை சிறு வயதில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி எனக்கு சொன்னார்கள். என்னுடைய அந்த தவற்றை அழகிய முறையில் சுட்டி காட்டினார்கள். இப்போது வரைக்கும் நான் அதை நடைமுறைப்படுத்தி என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடிகிறது. இதுதான் ஜும்மா உரைகளிலே பேசப்படக்கூடிய ஹதீஸுகளையோ குர்ஆன் வசனத்தை கேட்கிறபோது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். ஜும்மா உரைகள் என்பது கேட்டுவிட்டு போவதற்கல்ல, நல்லா இருந்தது என்ற பாராட்டுக்காக அல்ல. நான் இந்த வழிமுறை இதுவரைக்கும் தவறாக செய்து கொண்டிருந்தேன், இனிமேல் செய்ய மாட்டேன், நீ சரியாக செய்வேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் கடைபிடிப்பேன், இதை நான் விட்டு விடுவேன், எது நல்லதோ எடுத்துக்கொள்வேன், எது கெட்டதோ விட்டு விடுவேன் என்ற அந்த பக்குவம், அந்த மாற்றம் தான் ஜும்மா அவருடைய அடிப்படையான நோக்கம். இதைத்தான் சஹாபா பெருமக்கள் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்திருக்கார், நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அதைத்தான் ஞாபகப்படுத்தப்பட்டது. சொன்ன நானும் கேட்ட நீங்களும் வரக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, சஹாபாக்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் நாமும் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்தால் புரிவானாக. வரக்கூடிய காலத்திலே கெட்ட கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமையை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியால் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, பரிபூர்ண ஈமானோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியும் அல்லாஹ் தஆலா ஆக்கியால் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.